வணக்கம். ஒரு ஜனநாயக நாடு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சர்வாதிகார நாடா மாறுது? இது ஒரே நாள்ல நடக்குமா? இல்ல, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. ஆமா. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட சர்வாதிகாரத்தின் எழுச்சி, ஹோலோகாஸ்ட் எச்சரிக்கைகளும் ஜனநாயக விழிப்புணர்வுங்கிற ஆய்வுக் கட்டுரைய வச்சு நாசி ஜெர்மனியோட வரலாற்றில் இருந்து நாம என்ன கத்துக்கலான்னு அலசலாம். கண்டிப்பா. ஆனா ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடணும். இந்த ஆய்வு எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறதுக்காக இல்ல. புரியுது. இது ஒரு பொதுவான வரலாற்று பார்வை. ஆமா, வரலாறு முழுக்க சர்வாதிகாரங்கள் எப்படி உருவாகி இருக்குங்கிற ஒரு பொதுவான வடிவத்தை, ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் நம்ம நோக்கம். ஏன்னா இந்த மாற்றங்கள் திடீர்னு ஒரு நாள் நடக்கல. கட்டுரை சொல்ற முக்கியமான வார்த்தை படிப்படியான தீவிரமயமாக்கல், அதாவது கிராஜுவல் ரேடிகலைசேஷன். மெதுவா, திட்டமிட்டு, பல சமயம் சட்டப்பூர்வமாவே நடந்திருக்கு. ரொம்ப சரி. அப்போ முதல் கேள்விக்கே போயிடலாம். இது எனக்கு படிக்கும்போதே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நாசி ஜெர்மனில யூதர்களுக்கு இவ்ளோ பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இது ஒரு சிக்கலான கேள்வி. பதில் ஓரளவுக்கு தெரியும், ஆனா முழுசா தெரியாது. அது எப்படி? ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அந்த ஆபத்தோட உண்மையான கோரமுகம், அதாவது ஒரு இனம் மொத்தமா அழிக்கப்படும் யாரும் கணிக்கல. 1933ல ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் யூதர்களுக்கு எதிரான சின்ன சின்ன தடைகள் வர ஆரம்பிச்சது. ஓ, ஆரம்பத்திலேயேவா? ஆமா, அரசு வேலைகள்ல இருந்து நீக்கிறது, அவங்க கடைகளை புறக்கணிக்க சொல்றது, பத்திரிகைகளுக்கு கட்டுப்பாடு போடுறதுன்னு ஆரம்பிச்சது. அப்போ மக்கள் இத ஒரு தற்காலிக அரசியல் மாற்றமா நினைச்சிருக்கலாம் இல்லையா? சரி, ஆட்சி மாறினா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா 1935ல கொண்டு வரப்பட்ட நியூரம்பர்க் சட்டங்கள் தான் ஆட்டத்தையே மாத்துச்சு. நியூரம்பர்க் சட்டங்கள், அதுல அப்படி என்ன இருந்துச்சு? அதுவரைக்கும் இருந்த பாகுபாட்ட அது சட்டப்பூர்வமா மாத்துச்சு. யார் யூதர்னு சட்டம் வரையறை செஞ்சது, அவங்களோட ஜெர்மன் குடியுரிமைய பறிச்சது, யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற திருமணத்தை தடை செஞ்சது. ஒரு நிமிஷம். அப்போ ஒரு சர்வாதிகாரியோட முதல் ஆயுதம் துப்பாக்கி இல்ல, பேனா. சட்ட புத்தகத்தை வச்சுதான் ஒரு சமூகத்தையே முடக்கி போற முடியுங்கிறது எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். மிகச்சரியா. வன்முறைக்கு முன்னாடியே சட்டத்தின் மூலமா அவங்கள அந்நியப்படுத்திட்டாங்க. அதுதான் இங்க நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம். ஆமா, சட்டப்பூர்வமான அடக்குமுறை தான் வன்முறைக்கு கதவை திறந்து விடுது. இந்த சட்டங்களுக்கு அப்புறம்தான் நேரடி வன்முறை ஆரம்பாச்சு. அதோட உச்சந்தான் 1938ல நடந்த கிறிஸ்டல் ஆக்ட். கிறிஸ்டல் ஆக்ட், அதாவது சிதறிய கண்ணாடிகளின் இரவுன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒரு சாதாரண கலவரம் மாதிரி தெரியலையே. அது கலவரம் இல்ல, ஒரு அரசாங்கமே தன்னோட சொந்த மக்களுக்கு எதிரா நடத்தின ஒரு பயங்கரவாத தாக்குதல். ஒரே ராத்திரியில 250க்கும் மேற்பட்ட யூத வழிபாட்டு தலங்கள் எரிச்சாங்க. 7500 கடைகளை அடிச்சு நொறுக்குனாங்க. 30,000 பேரை வதை முகாம்களுக்கு அனுப்புனாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. இது யூத சமூகத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனா இந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, அப்ப கூட இதுதான் வன்முறையோட உச்சம்னு பலரும் நம்பினாங்க. அப்படியா? இதுக்கு மேல எதுவும் நடக்காதுன்னு நினைச்சாங்களா? ஆமா, அவங்க இத ஒரு கோரமான நிகழ்வா பார்த்தாங்களே தவிர, ஒரு தொழிற்சாலையில பொருள் தயாரிக்கிற மாதிரி மக்களை லட்சக்கணக்கில் கொல்றதுக்கான ஒரு திட்டத்தோட ஆரம்பமா அவங்களால பார்க்க முடியல. அது எப்படி சாத்தியம்? இவ்வளவு வெளிப்படையான வன்முறைக்கு பிறகும் கூட இது ஒரு இன அழிப்போட ஆரம்பம்னு மக்கள் நம்பலையா? அதுக்கு காரணம், நாசிகள் அவங்களோட இறுதி திட்டத்தை, அதாவது ஃபைனல் சொல்யூஷன் சொல்லப்படுற முழுமையான இன அழிப்பு திட்டத்தை பயங்கர ரகசியமா வச்சிருந்தாங்க. ஓ, தகவல் முழுசா வெளியே வரல. ஆமா, அந்த வார்த்தையே 1942ல தான் பொது புழக்கத்துக்கு வந்தது. அது வரைக்கும் என்ன நடக்குதுங்கிற முழு உண்மையும் யாருக்கும் தெரியாது. சவுல் ஃப்ரீட்லாண்ட, ஏன் கெர்ஷா மாதிரி பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு இந்த ஆய்வு மேற்கோள் காட்டுதுன்னா, சொல்லுங்க. 1933லயோ 1938லயோ கூட ஹோலோகாஸ்ட கணிக்க முடியல. ஆனா பாகுபாடு அதிகமாகும்னு மட்டும் கணிக்க முடிஞ்சது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஏன்னா பாகுபாடு வரும்னு தெரிஞ்சா கூட மக்கள் சரி இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு ஒரு தப்பு கணக்கு போட வாய்ப்பு இருக்கு. ஆனா மொத்தமா அழிக்கப்படும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறுகிய காலம்தான் இருந்துச்சு. தோராயமா 1933ல இருந்து 1939 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சதும் எல்லைகள் மூடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடியே பல நாடுகள் யூத அகதிகாய் ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அதனால ஆபத்து உணர்ந்தவங்க கூட வெளியே போக முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இது ஜெர்மனில நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. ஆனா இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. ஒரு நாடு சர்வாதிகாரமா மாறணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? உங்க ஆதாரம் இதுக்கு சில பொதுவான படிகளை சொல்லுது இல்லையா? ஆமா,
இது ஹிட்லர் மட்டும் இல்ல, முசோலினி, ஸ்டாலின்னு பல சர்வாதிகாரிகளோட ஆட்சி முறைகளை ஆய்வு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு பொதுவான மாதிரி. சரி, முதல் படி என்ன? முதல் படி ஜனநாயகத்தோட தூண்களான சுதந்திரமான அமைப்புகளை கைப்பற்றுவது. அதாவது நீதித்துறை, தேர்தல் ஆணையம், காவல்துறை மாதிரியான அமைப்புகள் ஆட்டத்துல நடுவர் மேலேயே கை வைக்கிற மாதிரி. அதேதான். ஆட்டம் நியாயமா நடக்காதுன்னு தெரிஞ்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? ஆமா. இந்த அமைப்புகள் தான் ஒரு அரசாங்கத்தோட அதிகாரத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இத கைப்பற்றின பிறகு 2வது படி சட்டங்களை மெதுவா மாத்துறது. தேசிய பாதுகாப்பு, தேசத்தோட பெருமைன்னு பெரிய வார்த்தைகளை சொல்லி குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது. கருத்து சுதந்திரம், போராட்டம் பண்ற உரிமை, ஊடக சுதந்திரம்னு ஒவ்வொன்னா குறைக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது மக்கள் பழகிடுவாங்க. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம்தான் 3வது படி, பிரச்சாரம் மற்றும் வெறுப்பு அரசியல். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிரியா சித்தரிக்கிறது. ஆமா, அது மத சிறுபான்மையினரா இருக்கலாம், மொழி சிறுபான்மையினரா இருக்கலாம், அவங்கள நாட்டின் எதிரி இல்லனா உள்நாட்டு அச்சுறுத்தல்னு சித்தரிக்கிறது. நாட்டோட எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம்னு ஒரு கதையை உருவாக்குறது. இது பெரும்பான்மை மக்கள் மனசுல ஒரு பயத்தை உருவாக்கி சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை நியாயப்படுத்த உதவும். சாதாரண மக்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேலேயே வன்முறையை ஏவ தூண்டப்படுற அளவுக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் வேலை செய்யும். இதுதான் 4வது படிக்கு வழிவகுக்குதுன்னு நினைக்கிறேன். எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவது. ஆமா, அரசாங்கத்தை விமர்சிக்கிற பத்திரிகையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள்னு எல்லாரையும் தேச விரோதின்னு முத்திர குத்தி அவங்க மேல வழக்குகள் போட்டு அவங்கள மௌனமாக்குறது. அப்போ ஒரு விமர்சன குரல் கூட இருக்கக்கூடாது. ஒரு முறை இந்த விமர்சன குரல்கள் அடக்கப்பட்டுட்டா அரசாங்கத்தை தட்டி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் மேல வழக்கு போடுறதோ இல்ல ஒரு சமூக ஆர்வலரை தேச விரோதின்னு சொல்றதோ அது வெறும் தனிப்பட்ட நிகழ்வு இல்ல. அது ஒரு பெரிய வடிவத்தோட 4வது படி. அப்படிதானே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இந்த 4 படிகளும் வெற்றிகரமா முடிஞ்ச பிறகுதான் 5வது மற்றும் கடைசி படியான நேரடியான ஒழுங்கமைக்கப்பட்ட வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது. அப்போ வன்முறை தான் கடைசி படி. ஆமா, அது வரைக்கும் சட்டங்கள், பிரச்சாரம்னு இருந்த நிலைமை நேரடி தாக்குதல்கள், கைதுகள்னு மாறுது. வரலாறு முழுக்க நாம பாக்குறது என்னன்னா, இந்த கடைசி நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் 4 படிகளும் பல வருஷங்களா ரொம்ப கவனமா கட்டமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது இன்றைய சூழலுக்கு இதுல என்ன பாடங்கள் இருக்குன்னு தோணுது. இந்த ஆய்வுல சொல்ற மாதிரி எந்த 2 நாட்டையும் நேரடியா ஒப்பிட முடியாததான். ஆனா இந்த அடிப்படை கோட்பாடுகள் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இல்லையா? பொருந்தும். நாம ஏன் இத பத்தி இப்போ கவலைப்படணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சரி. முதல் பாடம், ஜனநாயக அமைப்புகள் பலவீனமாகும்போது அதோட முதல் பலிகடாக்கள் சிறுபான்மையினர் தான். ஒரு நாட்டின் ஜனநாயக ஆரோக்கியத்தை அளவிட அங்க இருக்கிற சிறுபான்மையினர் எவ்வளவு பாதுகாப்பா உணர்றாங்கன்னு பார்த்தாலே போதும். அவங்க தான் ஜனநாயகத்தோட கேனரி இன் அ கோல் மைன். அருமையான வார்த்தை. அவங்களுக்கு ஆபத்துனா அடுத்து எல்லாருக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். 2வது பாடம், சட்ட மாற்றங்கள் மேல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, அடக்குமுறைங்கிறது துப்பாக்கியோட வராது. அது சட்ட புத்தகத்தோட தான் பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும். ஒவ்வொரு சின்ன சட்ட திருத்தமும் ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம். சட்ட மாற்றங்கள் தான் முதல் எச்சரிக்கை மணி. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. வெறுப்பு பேச்சுக்கும் வன்முறைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆய்வத தெளிவா சொல்லுது. என்னன்னு? முதல்ல வார்த்தைகள், அப்புறம் சட்டங்கள், அதுக்கப்புறம்தான் வன்முறை. இந்த வரிசை ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு பேச்ச நாம அது வெறும் வார்த்தைகள் தானேன்னு கடந்து போனா அது இயல்பாகிடும். அது இயல்பான பிறகு அவங்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்றது சுலபம். சட்டங்கள் அவங்கள பாதுகாப்பற்றவங்களா மாத்தின பிறகு அவங்க மேல வன்முறையை ஏவுறது அதை விட சுலபம். அப்போ ஒரு ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை அளக்குற உண்மையான கருவி பெரும்பான்மையோட விருப்பம் நிறைவேற்றப்படுறதுல இல்ல, சிறுபான்மையினரோட உரிமைகள் எவ்வளவு உறுதியா பாதுகாக்கப்படுதுங்கிறதுல தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. உங்க ஆதாரம் இத சர்வாதிகார செறிவு, அதாவது ஆத்தாரிட்டேரியன் ட்ரிஃப்ட்னு சொல்லுது. இது ஒரு கப்பல் மெதுவா நங்கூரத்திலிருந்து விலகி புயலை நோக்கி போற மாதிரி. ஆரம்பத்துல யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா கரையை விட்டு ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க. மிக அருமையான உவமை. அதுதான் நடக்குது. ஒரு தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே கூட இந்த செறிவுக்குள்ளாக முடியும். இது நடக்கும்போது தேசத்தின் நலனுக்காகன்னு சொல்லியே பல உரிமைகள் பறிக்கப்படும். விமர்சிக்கிறவங்க தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள்னு சித்தரிக்கப்படுவாங்க. ஆமா,
இங்கதான் குடிமக்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அரசாங்கத்தோட கொள்கைகளை விமர்சிக்கிறதும் கேள்வி கேட்கறதும் ஜனநாயகத்தோட அடிப்படை. அது எப்போ தேச துரோகமா பார்க்கப்படுதோ அப்போ ஆபத்தாரங்கமாகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா நாசி ஜெர்மனியில நடந்த பேரழிவுங்கிறது திடீர்னு வெடிச்ச ஒரு எரிமலை இல்ல. இல்லவே இல்ல. அது பல வருஷங்களா மெதுவா சட்டப்பூர்வமா சமுதாயத்தோட ஒரு பகுதி ஒப்புதலோட கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆபத்தை உணர்ந்தாலும் அதோட முழு பரிமாணத்தை கணிக்க முடியாத ஒரு கயிறு நிலையில மக்கள் இருந்திருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம சர்வாதிகாரத்துக்கான அந்த 5 படிகளை பத்தியும் நம்ம பார்த்தோம். அமைப்புகளை கைப்பற்றுவது, சட்டங்களை மாற்றுவது, வெறுப்பு பிரச்சாரம், எதிர்ப்பை ஒடுக்குவது, கடைசியா வன்முறை. இந்த வரிசை கிரமம் ரொம்ப முக்கியம். இந்த வரலாற்று பாடங்கள் இன்னைக்கும் எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். நிச்சயமா. இந்த ஆய்வுல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு வரி, சர்வாதிகாரம் ஒரு பெரிய வெடிப்பாக வருவதில்லை, அது மெதுவாக சட்ட ரீதியாக சாதாரணமாக தோன்றும் மாற்றங்களாகவே வருகிறது. ஒரு தவளைய மெதுவா சூடாக்குற தண்ணியில போட்டா அதுக்கு ஆபத்தே தெரியாதாம். கடைசி நேரத்துல தான் தெரியும், ஆனா அப்போ தப்பிக்க முடியாது. அதே மாதிரி மாற்றங்கள் மெதுவா நடக்கும்போது நம்மால ஆபத்தை உணர முடியாம போயிடுது. அதனால அந்த மாற்றங்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு கேள்வி கேட்டு ஜனநாயக விழுமியன்களை பாதுகாக்கிறது தான் ஒவ்வொரு குடிமகனோட கடமை. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கிற படிகளை இந்த ஆதாரம் விவரிக்குது. ஒரு கட்டத்துல அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கறதுங்கிறது ஒரு குடிமகனோட உரிமையா மட்டும் இல்லாம அது ஒரு தார்மீக கடமையா எப்ப மாறுது? நல்ல கேள்வி. வரலாறு காட்டுற மாதிரி தப்பிக்கிறதுக்கோ இல்ல எதிர்க்கிறதுக்கோ இருக்கிற அந்த வாய்ப்பு காலம் ரொம்ப குறுகியது. அப்படின்னா அந்த வாய்ப்பு காலம் மூடுறதுக்கு முன்னாடி அதை நாம எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? இத பத்தி யோசிங்க.